ஓகே, இப்போ நம்ம நியூ டெல்லி வந்து இறங்கினாச்சு. 14 hour ஃப்ளைட்டு. எவ்வளோ லாங் அப்படின்னா, நடுவில் வந்து நான் ஏர் ஹோஸ்டஸ்ட்டை கூப்பிட்டு டைம் என்ன, டைம் மாறிக்கிட்டே இருக்குது ஃபோனில் அப்படின்னு கேட்டால், தேர் இஸ் லாட் ஆஃப் டைம் அப்படின்றாங்க. 2 times வந்து ஃபுட் சர்வ் பண்ணாங்க, 2 times வந்து ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணாங்க. இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஆகலை. அது நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் ஏர் இண்டியாவுக்கு. மற்றபடி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். போனதே தெரில, அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்தியாவில் வந்து 9 o'clock ஆகிடுச்சு டைம். ஐ திங்க் டொரண்டோவில் வந்து 12:15 ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 12 hours ப்ளஸ் ஆல்சோ 12 hours டைம் லேக் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வந்துட்டோம். ஓகே, இப்போ போய் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு இமிக்ரேஷன் தாண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட். டெல்லி ஏர்போர்ட்லேயே வந்து ரொம்ப லாங்காக விடுறாங்க. இன்டர்நேஷ்னல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது இது இஸ்தான்புல் ஏர்போர்ட் மாதிரி, டொரண்டோ ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. லாங்காக போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. போய் பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தால் இந்த இடத்துல வந்து டிஸ்எம்பார்கேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி இருக்குது ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், அதான் போட்டிருக்காங்க. ஃபாரின் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ரைட் போங்க, இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் லெஃப்ட் போங்க, இது போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது, வெஹிக்கிள் இறங்கி போகலாம். ஓகே, G20 India's presidency. So very excited to be here in Delhi now. ஸ்ட்ரெயிட்டாக போனால் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கு, போகலாம். ஓகே, இமிக்ரேஷன் வந்து ரொம்ப குயிக்கான ப்ராசஸாக இருந்தது. டெல்லி இமிக்ரேஷன். சென்னை இமிக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லாங்காக நிற்க வச்சுருவாங்க. பெருசாக கொஷின் எதுவும் கிடையாது உள்ளே வரும்பொழுது. பட் ஆனால் வந்து குயிக்காக வந்து வாங்கிட்டு போர்டிங் பாஸ் பார்த்துட்டு பேர்லாம் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்து நம்மளை வந்து எது வழியாக நடக்க வைக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் தேவையே இல்லை, யோகா பண்ண. சரி, ஓகே, அதெல்லாம் பொறுமையாக பண்ணுவோம். இப்போ போகலாம். லக்கேஜ் எடுக்கிறது இங்கே வந்து நிஜமாகவே ஒரு கொடுமையான ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய லக்கேஜ் வச்சுருக்காங்க, அதையும் இவங்க எடுத்துகிட்டு தான் கீழே வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ரவுண்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு விஷயம் ஏர் இண்டியாவில் வந்து எனக்கு வந்து பெரிய ட்ராபேக். நிறைய பீப்புள் வராங்க, நிறைய லக்கேஜ் இருக்குது, ஒரு விஷயம். ஓகே, இப்போ குயிக்காக நம்மக்கிட்ட இருக்க கனடியன் டாலர்ஸ் அப்புறம் US டாலர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். அடிக்க ஆரம்பித்து நம்ம வந்து டெர்மினல் 1 இருக்கோம். நம்ம வந்து டெர்மினல் 3 நம்மளோட டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஏர் இண்டியா ஃப்ளைட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, அந்த வழியாக தான் போகணும், அந்த வழியாக தான் வந்தோம். சரி, ஓகே, அந்த வரைக்கும் போகலாம். இதுதான் வந்து டெர்மினல் 1 அவுட் சைட். ஓகே, டிஜி யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே இருக்குது. இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம போர்டிங் பாஸ் கிடச்சிருச்சு. ஓகே, சரி. அதாவது ஈஸியாக தான் ப்ராசஸ்ஸு. ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய லக்கேஜை போட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். என்னடா இதுதான் இந்தியாவா? இப்போ தான் புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே. சரி, ஓகே. இங்கே ஒரு டிம் ஹார்டன்ஸ் கடை இருக்குது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். கடைசியாக கனடாவில் போய் குடிச்சது டிம் ஹார்டன்ஸில். இப்போ இங்கே வந்திருக்கோம், போய் பார்க்கலாமா? டெல்லி ஏர்போர்ட்டில் ஆனால் இது மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் பாட் இருக்குது. அப்படியே படுத்துக்கிட்டு விட்டதை பார்த்துக்கிட்டு ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், படுத்துக்கலாம் ஒரு நேரம். ஆல் ரைட், ஒரு வழியாக கடைசி ஃப்ளைட் ஆஃப் ட்ரிப்பு டெல்லி டு சென்னை. ரயில் நடந்து போயிட்டுருக்கோம், ரயிலில் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் அந்த ரூட்டில். ஸோ இன்னும் ஒரு 3 hours வீட்டில் இருப்போம். ஓகே, டைம் டு லீவ் த டெல்லி நேஷனல் கேபிட்டல். Next stop is Chennai.
பாய்.